ஸ்ரீரங்க வீர ரகுபுங்கவ வேத மௌலி குருவேட தேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். வேதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் கிளாஸ்ல நம்ம இருக்கோம். மேடம் சொன்னா போல ஏற்கனவே ஆரம்பத்துல இருந்து ஏவிஆர்சியில நான் பாடம் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. சம்ஸ்கிருதத்துல மட்டுமே பாடம் சொல்லிட்டு இருந்த எனக்கு மேடம் மூலமா எளிமையான தமிழ்ல எப்படி பாடம் சொல்றது அப்படின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. மேடம் சொன்னா இல்லையா, எல்லா கான்ஃபரன்ஸ் எல்லா லெக்சர்ஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் இந்த நம்முடைய ஏவிஆர்சியில பாடம் சொல்றதுனால ஒரு சுலபமா அமைஞ்சது. ரொம்ப கிரேட் பிளாட்ஃபார்ம் இது. இதுல நீங்க எல்லாருக்கும் பாடம் சொல்றது அப்படின்றது ஒரு பாக்கியம். என்னால எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி, எனக்கு எங்க வாத்தியார்கள்லாம் எப்படி சொல்லி கொடுத்துருக்காலும் அந்த மாதிரி நான் சொல்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, குரூப்ல கேள்வி இருந்தா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. எதா இருந்தாலும் நான் எவ்வளவு கிளியர் பண்ண முடியுமோ அவ்வளவு கிளியர் பண்ணுவேன். வேதார்த்த சங்கிரகம் பாஷ்யக்காரருடைய ராமானுஜருடைய கிரந்தம், நவ கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தம். இதுதான் முதல் கிரந்தம் அப்படின்னு சொல்றார். வேதத்தினுடைய அர்த்தங்களை சங்கிரகமா காண்பித்திருக்கிறார் இந்த இடத்துல. உபனிஷத் பாகங்களுடைய அர்த்தங்களை இங்க வேத உபனிஷத் வாக்கியங்கள் எந்தெந்த வாக்கியங்கள் தேவையோ அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையுமே காண்பித்து ரொம்ப அழகாக அந்த வாக்கியத்துக்கு மேல இருக்கக்கூடியதான பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் எல்லாத்தையுமே இங்க ரொம்ப அழகாக காண்பிக்கிறார் ராமானுஜர். பொதுவா இந்த வேதார்த்த சங்கிரகத்துல பார்த்தால் அத்வைத பட்சத்தினுடைய கண்டனம் அதிகமா இருக்கும். அத்வைதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கரர், பாஸ்கரர், யாதவ பிரகாஷர் இவர்களுடைய மதங்களுடைய கண்டனமானது நிறைய இருக்கும். ஒரு சில இடங்கள்ல மீமாம்சகர்களுடைய கண்டனமும் இருக்கும். மற்றும் சில இடங்கள்ல நையாயிகர்களுடைய கண்டனம், மாத்தியமிகர்களுடைய கண்டனம் இதெல்லாமும் இருக்கும். இது ரெண்டு பாதியாக பிரித்திருக்கிறார்கள் நமக்கு நம்ம ஏவிஆர்சியினுடைய எக்ஸாமுக்காக. அதாவது சொமத ஸ்தாபனம் வரைக்கும் ஒரு செமஸ்டர், சொமத ஸ்தாபனத்திற்கு இல்ல இதே செமஸ்டர்ல ரெண்டு பேப்பர், சொமத ஸ்தாபனம் வரைக்கும் ஒரு பேப்பர், சொமத ஸ்தாபனத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது மங்கள ஸ்லோகம் தொடக்கமாக பரமத்த கண்டனங்கள் வரைக்கும் ஒரு பேப்பர். அதன் பிறகு மீமாம்சகர்களுடைய கண்டனம் ஆரம்பிச்சு சோமத்த ஸ்தாபனம் அது இரண்டாவது பேப்பராக இருக்கு இந்த நம்முடைய வேதார்த்த சங்கிரகத்துல. ரொம்ப ஈஸியான ஒரு சுலபமா புரியுறா போலதான் பாஷ்யக்காரரும் தன்னுடைய சைலியை கையாண்டிருப்பார் இந்த இடத்துல. பாஷ்யக்கார் போற ஒரு ரீதியே இந்த வேதார்த்த சங்கிரகத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப எவ்வளவு சிறப்பா நமக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பங்கி சேவித்தாலே நமக்கு புரியுறா போலதான் இருக்கும் வேதாந்த சங்கிரகத்தை பொறுத்த மட்டும். அவ்வளவு சுலபமா சொல்லி இருப்பார். எப்படி வேதாந்த தீபம், வேதாந்த சாரம் இதெல்லாம் இருக்கும், அதே மாதிரிதான் வேதார்த்த சங்கிரகமும் இருக்கும். ரொம்ப இப்போ வேதார்த்த சங்கிரகம் வாசிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், வேதார்த்த சங்கிரகத்தை வாசித்தால் நமக்கு ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப சுலபமா இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்துல வரக்கூடிய ஜிக்ஞாசாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அங்க வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க சுலபமாக இங்க சாதித்திருப்பார் ராமானுஜர். நமக்கெல்லாம் புரியுறா போல சுலபமா இங்க சொல்லியிருப்பார். அதற்கு மேல சில கஷ்டமான கோட்டிகள்லாம் ஸ்ரீபாஷ்யத்துல சொல்லியிருப்பார். அதனுடைய பேஸ் எதுன்னா வேதாந்த சங்கிரகம் தான். ஆல்ரெடி நீங்க யதீந்திர மத தீபிகா மேடம் கிட்ட வாசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கும். மேடம் கிட்ட வாசிச்சாலே ரொம்ப சுலபமா புரியும். ஏன்னா மேடம் போல
ஒரு சில விஷயங்கள்லாம் சுலபமா புரிய வைக்க வேற யாராலும் முடியாது. யதீந்திரமய தீபிகா அப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு வேதார்த்த சங்கிரகத்துல இருக்கக்கூடியதான அந்த வேதாந்த வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த வேதாந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள்லாம் ரொம்ப சுலபமாகவே புரியுறா போலதான் இருக்கும். கஷ்டங்கள்லாம் இருக்காது. சரி. வேதார்த்த சங்கிரகா வேதஸ்ய அர்த்த சங்கிரகா அர்த்தஸ்ய சங்கிரகா அர்த்த சங்கிரகா அர்த்தங்களினுடைய சங்கிரகம். சங்கிரகம்னா சுருக்கமாக சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப விஸ்தாரமா சொல்லல. உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தங்களை ரொம்ப விஸ்தாரமா சொல்லல பாஷ்யக்காரர், சங்கிரகமாக சொல்றார் இந்த இடத்துல. இப்போ அர்த்த சங்கிரகா, அர்த்தங்களுடைய சங்கிரகம். வேத வாக்கியங்கள் இருக்கு. வேதத்தினுடைய வாக்கியங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு வாக்கியங்களை காண்பிக்கிறார் இந்த இடத்துல. எல்லா உபனிஷத் வாக்கியங்களையும் காண்பித்து அதற்கு அத்வைதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் தெரிவித்து அதற்கு மேற்பட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துடைய சாரத்தையும் இங்கே தெரிவிக்கிறார். அதனாலதான் வேதஸ்ய அர்த்த சங்கிரகா வேதார்த்த சங்கிரகா அப்படின்னு இதற்கு பெயர் வைத்தார். இந்த வேதார்த்த சங்கிரகத்தை பொறுத்த மட்டிலும் 2 மங்கள ஸ்லோகங்கள். பாஷ்யக்காரர் அப்படின்னாலே அவருடைய சைலியே 2 மங்கள ஸ்லோகங்கள் தான் இருக்கும் எல்லா கிரந்தங்கள்லயுமே. நீங்க பார்க்கலாம், பாஷ்யக்காரர் பண்ண மற்ற கிரந்தங்கள் எல்லாத்திலையுமே பார்க்கலாம். இப்போ ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்ரீபாஷ்யத்திலையும் உங்களுக்கு 2 மங்கள ஸ்லோகங்கள், வேதார்த்த சங்கிரகத்திலையும் 2 மங்கள ஸ்லோகங்கள். மங்கள ஸ்லோகங்கள்ல ஒன்று பெருமாளை ஸ்தோத்திரம் செய்யறா போல இருக்கும். நேரடியாக பெருமாளை சேவித்து அதன் மூலமாக மங்களத்தை இயற்றுகிறார் அப்படின்னு இருக்கும். மற்றும் ஒன்று ஆச்சாரியனை சேவித்து அதன் மூலமாக மங்களத்தை இயற்றுகிறார் அப்படின்னு இருக்கும். பொதுவா மங்களம் அப்படின்னாலே ஆரம்பத்துல கிரந்தங்களை எழுதுவதற்கு முன்பு ஆரம்பத்துல பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். இப்ப யதீந்திரமய தீபிகாலையும் நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா? ஸ்ரீ வெங்கடேஷம் கரிசைலநாதம் ஸ்ரீதேவராஜம் கட்டிகாத்ரி சிம்மம் கிருஷ்ணேன சாக்கம் யதிராஜமேடே சொப்னேச்ச திருஷ்டான் மமதேசி கேந்திரான் அப்படின்னு முதல் மங்கள ஸ்லோகம். அதுல பெருமாள் எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ணி நான் உங்களுடைய திருவடிகளை பற்றி கொள்கிறேன் அப்படின்னு அந்த கர்த்தா ஸ்ரீனிவாசாச்சாரியார் சொல்லியிருப்பாங்க. 2வது மங்கள ஸ்லோகம்னு இருக்கும். அதுல யதீஸ்வரம் பிரணம்யாகம் வேதாந்தாரியம் மகாகுரும் கரோமி பாலபோதார்த்தம் யதீந்திரமத தீபிகாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ யதீஸ்வரம் ராமானுஜரை பிரணம்ய வணங்கிவிட்டு, வேதாந்தாரியம் அதாவது வேதாந்த தேசிகரையும் வணங்கிவிட்டு, மகாகுருன்னா தொட்டையாச்சாரியர் அவருடைய ஆச்சாரியர் அவரையும் வணங்கிவிட்டு அப்படின்னு ஆச்சாரியனுடைய வந்தனமும் அந்த இடத்துல இருக்கு. அதே மாதிரி பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்திலையும் 2 மங்கள ஸ்லோகங்களை இயற்றி இருக்கிறார். சரி, மங்களம்னு ஒண்ணு பண்ணணுமா? எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சாஸ்திர சைலி. எப்படின்னா இதுக்கு சாஸ்திரங்கள்ல சில வாக்கியங்கள் கூட இருக்கு. சிகீர்ஷிதஸ்ய கிரந்தஸ்ய நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் ஆச்சரியத்தே. நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல கிட்டத்தட்ட 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கேன். சம்ஸ்கிருதத்திலேயே பிரதிதினம் பாடம் சொல்லி பழக்கம். மற்ற கிளாஸ் எல்லாமும் மேடம் சொன்னா போல நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், ஒரு வாரத்துக்கு 17 கிளாஸ் எடுக்கிறேன். அதுலயும் கொஞ்சம் நிறைய தமிழை காட்டிலும் சம்ஸ்கிருத வார்த்தைகள் நிறைய வரும். நான் ஏற்கனவே சொன்னா போல இந்த ஏவிஆர்சியினுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினாலதான் நாம தமிழ்ல எப்படி பாடம் சொல்லணும் அப்படின்றத நான் கத்துட்டேன். நடுவுல இந்த மாதிரியான சம்ஸ்கிருத வார்த்தைகள்லாம் கூடுமான வரைக்கும் வராது. அப்படி வந்தாலும்
நான் அதுக்கு தமிழ் அர்த்தங்களை சொல்லிட்டு அதுக்கு மேல விஷயங்களையும் சொல்றேன். எங்கேயாவது எந்த வார்த்தையாவது உங்களுக்கு அர்த்தம் புரியல அப்படின்னால் நீங்க தாராளமா கேட்கலாம். மியூட் அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சங்கோச்சமா இருந்தா கிளாஸ் முடிஞ்ச பிறகு கேட்கலாம். இல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்கணும்னாலும் கேட்கலாம். அது உங்க இஷ்டம். நான் உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதற்கெல்லாம் நான் பதில் தெரிவிக்கிறேன். மங்களம் அப்படின்றது நம்மால ஆசைப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு கிரந்தத்துல விக்னம் ஏற்படாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் சம்ஸ்கிருதத்துல சொன்ன சிகீரிஷிதஸ்ய கிரந்தஸ்ய நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் மங்களம் ஆச்சரியத்தே. சிகீரிஷிதஸ்ய கிரந்தஸ்ய ஆசைப்பட்டு ஆரம்பித்த கிரந்தத்துக்கு நிர்விக்ன பரிசமாப்தியர்த்தம் விக்னம் ஏற்படாமல் இடையூறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக மங்களமானது செய்யப்படுகிறது. இந்த மங்களம் என்பது 3 விதம். என்னென்ன விதமான மங்களம் அப்படின்னா, நமஸ்காராத்மகமான மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம், ஆசீர்வாதாத்மகமான மங்களம். ஒருவரை வணங்கி அவருடைய அனுகிரகத்தினால் நான் இந்த நூலை இயற்றுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது நமஸ்காராத்மகமான மங்களம். ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த கிரந்தத்தை நான் ஆரம்பிக்கிறேன். விஸ்வக்சேன ஆராதனம் பண்றது இல்லையா? விநாயக பூஜைன்னு பண்றோம், விஸ்வக்சேன ஆராதனம்னு பண்றோம். அவரை முன்னிறுத்தி இந்த காரியத்தை நாம் செய்ய முயற்சிக்கிறோம். அது மாதிரி இந்த கிரந்தத்தை எழுத ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒருவரை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த கிரந்தத்தை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது நமஸ்காராத்மகமான மங்களம். 2வது ஆசீர்வாதாத்மகமான மங்களம். இந்த கிரந்தத்தை யார் வாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஆசீர்வாதாத்மகமான மங்களம். பொதுவா இந்த நாச்சியார் திருமொழி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடைசி பாட்டெல்லாம் அப்படிதான் இருக்கும். தங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பால் ஈரந்த மாந்தரைப்பு. இப்படி எல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரியான பாசுரங்களை சொல்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பேருதான் ஆசீர்வாதாத்மகமான மங்களம். இதை வாசித்தால் இப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றது அது ஆசீர்வாதாத்மகமான மங்களம். 3வது வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம். ஒரு வஸ்துவை நிலைநிறுத்தி அதன் மூலமாக மங்களம் பண்றது. பொதுவாக காளிதாசனுடைய கிரந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பிரகிருதி, இந்த இயற்கையை வழிபட்டு நான் இந்த இயற்கையை முன்னிறுத்தி நான் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன். அதாவது யா சிருஷ்டி சிருஷ்டுராத்யா மகதி விதிஹுதம் யாஹவேரியாச்ச ஹோத்ரி ஏத்வே காலம் விதத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாபிர் அஷ்டாபிர் ஈஷா அப்படின்னு முடியும் அபிஜான சாகுந்தலத்தினுடைய முதல் ஸ்லோகம். ஈஸ்வரனுடைய 8 விதமான பிரகிருதிகள் அப்படின்னு சொல்றார் காளிதாசன் அந்த இடத்துல. அந்த மாதிரி மங்களத்திற்கு பேர் வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம். ஒரு வஸ்துவை முன்னிறுத்தி அதன் மூலமாக மங்களம் செய்வது என்பது. ஆகையினால மங்களம் என்பது 3 விதம். நமஸ்காராத்மகமான மங்களம், ஆசீர்வாதாத்மகமான மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம் என்று மங்களம் 3 விதமாக சொல்லப்படுகிறது. இதுல இந்த வேதார்த்த சங்கிரகத்துல 2 மங்கள ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா.
முதல் மங்கள ஸ்லோகம் அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு இருக்கிறது முதல் மங்கள ஸ்லோகம். இரண்டாவது மங்கள ஸ்லோகம் பரம்பிரம்மைவாஜ்யம் பிரமபரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அசுபஸ்ய ஆஸ்பதமிதி ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுனமுனிஹி அப்படின்னு இரண்டாவது மங்கள ஸ்லோகம். பாஷ்யக்காரர் ராமானுஜர், நான் அது என் வாயில எப்பவும் பாஷ்யக்காரர் தான் வரும், ராமானுஜர்னு வராது. உங்களுக்காக நான் ராமானுஜர்னு சொல்றேன். ஏன்னா திருப்பி திருப்பி ஸ்ரீபாஷ்யம் பாடம் சொல்லிட்டே இருக்கிறதுனால அப்படி பாஷ்யக்காரர்னே சொல்லி பழக்கமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி 5 பேட்ச் 4-5 பேட்ச் திருப்பி திருப்பி ஸ்ரீபாஷ்யமே பாடம் சொல்றதுனால பாஷ்யக்காரர்னு சொல்லியே வழக்கமாயிடுச்சு. பாஷ்யக்காரர் என்ன பண்றாருன்னா இந்த 2 மங்கள ஸ்லோகங்களுமே நமஸ்காராத்மகமான மங்கள ஸ்லோகங்களாக அருளி செய்கிறார். நமஸ்காராத்மகமான மங்களம் 2 விதம். இஷ்ட தேவதா நமஸ்கார ரூபமான மங்களம், குருவந்தன பூர்வகமான மங்களம். அதாவது இஷ்ட தேவதையை வணங்கி மங்களத்தை செய்வது என்பது ஒரு விதமான நமஸ்காராத்மகமான மங்களம். மற்றொன்று குருவந்தன பூர்வகமான மங்களம், குருவை வணங்கி அதன் மூலமாக மங்களம் செய்வது என்பது குருவந்தன பூர்வகமான மங்களம். இதுல 2 விதமான மங்களங்களும் இங்கே அருளி செய்யப்படுகின்றன. முதல் ஸ்லோகம் அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே, இது முதல் மங்கள நிர்மலானந்த கல்யாண நிதியே விஷ்ணவே நமஹா என்பது முதல் மங்கள ஸ்லோகம். இரண்டாவது மங்கள ஸ்லோகம் பரம்பிரம்மைவாக்யம் பிரமபரிகதம் சம்சரதி தத்து அப்படின்றது இரண்டாவது மங்கள ஸ்லோகம். முதல் மங்கள ஸ்லோகத்துல விஷ்ணவே நமஹா அப்படின்னு இருக்கு. இஷ்ட தேவதையா இருக்கக்கூடிய விஷ்ணுவிற்கு என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதனால முதல் மங்களத்தின் முதல் ஸ்லோகத்தின் மூலமாக இஷ்ட தேவதா நமஸ்காரத்தை செய்கிறார், இஷ்ட தேவதைக்கு வணக்கங்களை தெரிவிக்கின்றார். தமோயேனாபாஸ்தம் சகி விஜயத்தே யாமுனமுனிஹி அப்படின்னு முடியறது இரண்டாவது மங்கள ஸ்லோகத்தில். யாமுனமுனி இவருடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆளவந்தாரை ஸ்தோத்திரம் செய்து இவர் இரண்டாவது மங்கள ஸ்லோகத்தை இயற்றுகிறார். ஒரு கேள்வி கேட்கலாம், ராமானுஜருக்கு ஆளவந்தார் எப்படி ஆச்சாரியனாக ஆவார்? கேள்வி வருமோ? பஞ்சாச்சாரிய பராயணர் அப்படின்னு ராமானுஜரை பார்த்து நம்ம சொல்றோம். அதுல ஆளவந்தார் சொல்லப்படலையே. அப்படி இருக்கும்பொழுது ஆளவந்தார் எப்படி இங்க சகி விஜயத்தே யாமுனமுனின்னு யாமுனமுனிய ஸ்தோத்திரம் பண்றார் இந்த இடத்துல? அதே மாதிரி கீதா பாஷ்யத்திலையும் எத்பதாம்போருக தியான வித்வஸ்தா சேஷ கல்மஷா அப்படின்னு யாமுனேயம் நமாமிதம் அப்படின்னு யாமுனமுனிய ஸ்தோத்திரம் பண்றார். அங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்காவது ஒரு காரணம் இருக்கு. கீதார்த்த சங்கிரகம்னு யாமுனமுனி ஒரு விஷயத்தை சாதித்திருக்கிறார், அதனால அங்க சொன்னார். இப்ப இங்க ஏன் அப்படி சொல்றார்? இங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்டால் பெரியோர்கள் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றதை காட்டிலும் பிராச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணால் ஆச்சாரியனும் சந்தோஷத்தை அடைவார் அப்படின்னு சில பேர் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். இப்ப என்னுடைய ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், நான் அவருடைய ஆச்சாரியனுடைய
தனியங்க சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா அதன் மூலமாக நம்முடைய ஆச்சாரியன் சந்தோஷத்தை அனுபவிப்பார். அப்போ இவர்களுடைய பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியர்கள் எந்த வழியை பின்பற்றி வந்தார்களோ அந்த வழியை பின்பற்றியே நானும் இந்த கிரந்தத்தை எழுதுகிறேன் அப்படின்னு அவருக்கு வணக்கங்கள் அப்படின்னு அந்த அவர் போன வழிக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். இது ஒரு அழகான ஒரு விளக்கம். சரி, முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா. ஒரு ஸ்லோகம்னு எடுத்துட்டா அன்வயம் பண்ணி பார்க்கணும். எப்பவுமே இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அன்வயம்னா ப்ரோஸ் ஆர்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி பிரிக்கிறது? எங்க கிரியாபதம் இருக்கோ அதை முதல்ல எடுத்துக்கணும். கிரியாபதம்னா வினைச்சொல், வெர்ப். இந்த ஸ்லோகத்துல இப்ப நான் அம்ச பிடிஎஃப் நீங்க பார்த்துன்னு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா அதை பாருங்க, சம்ஸ்கிருதம் தெரியாதவா தமிழ்ல ஏதாவது புஸ்தகம் இருந்தா அதை பாருங்க. தயவு செய்து புஸ்தகத்தை பார்க்காமல் வெறும் எஃப்எம் ரேடியோ மாதிரி கேட்காதீங்க. எதுவுமே மனசுல நிக்காது, எதுவும் நிக்காது. நான் திருப்பி திருப்பி கேட்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இன்னைக்கு இருக்கக்கூடியதான காம்படிஷன் வேர்ல்டுல திருப்பி திருப்பி கேட்டாலும் நமக்கு மனசுல நிக்குமான்னு தெரியாது. இப்போ ஒரு வாட்டி புஸ்தகத்தை பார்த்து நீங்க அர்த்தத்தை தெரிந்து கொண்டால் இந்த ரெக்கார்டிங் எப்படியும் ஸ்கைப்ல தான் இருக்கும், இல்லாடி என்னுடைய யூடியூப்லயும் வரும். அந்த மாதிரி நீங்க திருப்பி திருப்பி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா மனசுல நிக்காது, பரீட்சைலாம் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டம். படிச்சுட்டே இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆசைப்பட்டு படிக்கணும்னு வந்துட்டோம், அதுக்கேத்த எஃபர்ட்டும் நம்ம போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். சரி, இங்க கிரியாபதம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். கிரியாபதம்னா வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். வினைச்சொல் அப்படி எங்க இருக்கு இந்த ஸ்லோகத்துல? அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹா அப்படின்னு இருக்கு. இப்போ நமஹா அப்படின்னா விஷ்ணுவிற்கு, அதாவது வணக்கம்னு அர்த்தம். நமஹா வணக்கம். என்ன கேள்வி கேட்பீங்க? யாருக்கு அப்படின்னு கேட்போம். இதுக்கு யாருக்கு அப்படின்றது சதுர்த்தி விபக்தி, அதாவது நான்காம் வேற்றுமை உருபு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. சதுர்த்தி விபக்தி எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். நமகான்னு பதம் வந்தாலே சதுர்த்தி விபக்தி தான் இருக்கும், நான்காம் வேற்றுமை உருபு தான் இருக்கும். நாம சொல்லலையா ஸ்ரீனிவாசாய நமஹா, வெங்கடேஷாய நமஹா, ஜெகநாதாய நமஹா அப்படிலாம் தினம் அர்ச்சனை பண்றோம் இல்லையோ. பிரகிருத்தியை நமஹா தாயார் விஷயத்தை சொல்றோமோ இல்லையோ. இப்போ ஸ்ரீனிவாசாய அப்படின்றது நான்காம் வேற்றுமை உருபு. அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பதங்கள் எந்தெந்த பதங்கள்லாம் நான்காம் வேற்றுமை உருபு பதங்களாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அசேஷ சித் வஸ்து சேஷினே ஒண்ணு, சேஷசாயினே ரெண்டு, நிர்மலானந்த கல்யாண நிதையே மூணு, விஷ்ணவே நாலு. இப்போ நமஹான்னு ஒண்ணு, இது வந்து கேஸ், காரகம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், ஆங்கிலத்துல கேஸ்ன்னு சொல்லுவோம். நமஹா யாருக்கு வணக்கம், நமஹா வணக்கம் அப்படின்னா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? யாருக்கு? விஷ்ணுவிற்கு வணக்கம், விஷ்ணவே நமஹா, விஷ்ணுவிற்கு வணக்கம், விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். உடனே யார் அந்த விஷ்ணு? அடுத்த கேள்வி தானே கேட்பீங்க, எப்படிப்பட்ட விஷ்ணு அப்படிதானே கேள்வி கேட்பீங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்றார் அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே.
சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே அப்படின்னு சொல்றது. இப்ப அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே. சேஷி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சேஷி அப்படின்னா முதன்மையானவர். சேஷபூத்தர்கள் நாமெல்லாம் சேஷ சேஷி பாவம் அப்படின்னு சொல்லுவார். நாமெல்லாம் சேஷபூத்தர்கள், அவன் சேஷி. யாருக்கெல்லாம் அவன் சேஷியா இருக்கான்? அசேஷ சிதச்சித் வஸ்து. அசேஷ அப்படின்னா பாக்கி இல்லாத, சேஷம்னா பாக்கி. உங்களுக்குதான் இந்த பதத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். சேஷம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா, அதுக்கு பாக்கி மிச்சம்னு அர்த்தம். ந சேஷம் அசேஷம், பாக்கியே இல்லாமல் இருக்கக்கூடியதான அசேஷ. சிதச்சித் வஸ்து, சித்து அச்சித்து. சித்துனா உயிருள்ள வஸ்துக்கள், அச்சித்துனா உயிரற்ற வஸ்துக்கள். உயிருள்ள உயிரற்ற வஸ்துக்களுக்கு சேஷியாக விளங்கக்கூடியவன் அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே. எனக்கு மட்டும் அவர் சேஷி இல்லை, இந்த செல்போனுக்கும் அவர் தான் சேஷி. அப்ப அசேஷ சிது, நான் சித்து, அது அச்சித்து. சிதச்சித் வஸ்து சேஷினே. அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே. ஆதிசேஷன்ல சயனித்துக் கொண்டு இருக்கிறான் இல்லையா, சகல காரணபூதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மா ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கின்றான். திருப்பார்கடல்ல ஆதிசேஷன்ல சயனித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த லோகத்தை சிருஷ்டிப்பதற்காக வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்த அவதாரங்களை ஸ்வீகரித்துக் கொள்வதற்காக தயாராக இருக்கின்றான். அப்ப அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே. அனந்த கல்யாண நிதி, சகல விதமான கல்யாண குணங்களையும் நிதியாக பெற்றவன். நிதின்னு சொல்றோமோ இல்லையோ, கார்பஸ் ஃபண்ட், அந்த மாதிரி நிதியாக பெற்றவன் நிர்மலானந்த கல்யாண நிதி. எந்த விதம் நிர்மலம்னா எந்த விதமான தோஷமும் இல்லாதவன், எந்த விதமான தோஷமும் இல்லாததான கல்யாண குணங்களை நிதியாக பெற்றவன். இப்போ 3 பதங்களுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அசேஷ சிதச்சித் வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே. இப்படிப்பட்ட விஷ்ணுவிற்கு நம் வணக்கம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்றார். இந்த இடத்துல 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாளைக்கு ராத்திரி பார்ப்போம். அதுல கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்கு. சங்கரர், பாஸ்கரர், யாதவ பிரகாஷ் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு புரியணும், அதனால கொஞ்சம் கிளாஸ் மெதுவா போகும். ஏன்னா சங்கர பட்சம்னா என்ன, பாஸ்கர பட்சம்னா என்ன, யாதவ பிரகாஷ பட்சம்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அத்வைதிகளுடைய கொள்கைகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப கொஞ்சம் மெதுவா போகும். அதன் பிறகு ரொம்ப நம்ம உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் புரிஞ்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் நம்ம வேகமா போலாம். நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு ராத்திரி இதே மாதிரி 8 மணிக்கு. நமஸ்காரம்.